ஹலோ வேல் அனைவருக்கும் ஒரு பக்கோடா கடை நடத்தும் இந்த பையன் கடினமாக உழைத்தா எவ்வளோ பணக்காரனாக ஆக முடியும். ஒருவேளை எதிர்காலத்தில் அவன் ஒரு பெரிய உணவகத்தை திறக்கலாம், அல்லது அவன் பணம் சம்பாதித்து ஒரு பெரிய 2 மாடி வீட்டை கட்டலாம். இதை தவிர அவனால் வேறு என்ன செய்ய முடியும்? அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க. நீங்களும் அதே தான் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்மளே இவர் தான் பிற்காலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக ஆன பையன். அவருடைய பெயர் திருபாய் அம்பானி. அப்படியா பக்கோடா விட்ட இந்த ஏழை பையன் எப்படி 70,000 கோடி ரூபாய் வருவாயிட்டும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்? இன்றைய வீடியோவில் இந்த கதையை ஆராயப் போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று 100% என்னால் கூற முடியும், சொல்ல முடியும். இதுதான் இந்த கதையின் ஆரம்பம். இது டிசம்பர் 28, 1932 அன்று தீரஜ் குஜராத்தில் உள்ள சோர்வா கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் லால் ஹிராலால் அம்பானி பிறந்தார். எளிமையான தோற்றமளித்த இந்த சிறுவன் பின்னர் திருபாய் அம்பானி என்று புகழ் பெற்றார். அவரது தந்தை ஹிராசந்த் கோவர்தன் பாய் அம்பானி கிராம பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்பித்து வந்தார். அதே போல தீரஜ் அம்பானிக்கு 5 வயதான போது அவர் பகதூர் கான்சி பள்ளியில சேர்க்கப்பட்டார். தீரஜ் அம்பானிக்கு படிப்புல எந்த சிறப்பு ஆர்வமும் இல்லை என்றாலும் தந்தையின் பயத்தின் காரணமா அவருக்கு விருப்பம் இல்லாத போதும் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது ஹிராசந்த் ஜிக்கு மொத்தம் 5 குழந்தைகள் இருந்தன. அவர்கள் வளர வளர தனது பள்ளி சம்பளத்துல குடும்பத்தை நடத்துவதில் அவர் பல பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கினார். வறுமையாலும் நிதி நெருக்கடியாலும் பாதிக்கப்பட்ட திருபாய் அம்பானி ஒரு நாள் தனது படிப்பையும் வேலையையும் கைவிட முடிவு செய்தார். தன் மகனின் முடிவால மிகவும் வருத்தமடைந்த ஹிராசந்த் அவனை மீண்டும் பள்ளிக்கு அனுப்ப முயன்றார். ஆனால் திருபாயின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவர் கைவிட்டார். இப்போது நம்மளை இங்கே திருபாய் வேலை செய்ய விரும்பினார். ஆனால் என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. எனவே அவர் வேலை தேடி அலைந்தார். இந்த நேரத்தில் அவர் தனது கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலை அடைந்தார். வழக்கமாக ஆள் நடமாட்டம் இல்லாத கோவில் வளாகம் இன்று கூட்டமாக இருந்ததை அவர் கவனித்தார். அவர் விசாரித்த போது ஏதோ ஒரு பழங்கால நம்பிக்கையின் காரணமா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்துல இந்த கூட்டம் கூடுகிறது என்பதை அறிந்து கொண்டார். இப்போது இவ்வளவு அதிகமான பக்தர்களை பார்த்ததும் இங்கு நின்று கொண்டிருக்கும் இவர்களுக்கு பச்சி எடுக்க வேண்டும் என்று திருபாய் நினைத்தார். இந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? அதுவரை திருபாய் தன் தந்தையிடமிருந்து கிடைத்த சொற்ப சில்லறை பணத்தை ஒரு உண்டியல்ல சேமித்து வைத்தார். ஆனா இப்போது அந்த உண்டியலை உடைக்க நேரம் வந்து விட்டது. தாமதமின்றி அவர் உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்து அதை கொண்டு ஒரு வண்டியை வாங்கி கோயிலுக்கு அருகில் தொடங்கினார். ஆரம்பத்தில் இந்த தொழில் அவருக்கு மிகுந்த லாபத்தை தந்தது. ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு பக்தர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கிய போது அவருடைய வருமானம் கிட்டத்தட்ட இல்லாமல் போனது. இத்தகைய சூழ்நிலையில இங்கு நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை என்று அவர் உணர்ந்தார். எனவே அவர் தனது வண்டியை விற்று எல்லா பணத்தையும் வங்கியில் வைப்பு வைத்தார். அவர் மீண்டும் வேலை தேட தொடங்கினார். அந்த நேரத்தில் பலர் ஏமனுக்கு வேலை செய்ய புறப்படுவதை அவர் கண்டார். அங்கு சென்றிருந்த அனைவரும் தங்கள் நிதி நிலைமை கணிசமாக மேம்பட்டிருப்பதை கண்டிருந்தனர். ஆனால் இதற்கான காரணத்தை அவர்கள் தேடிய போது ஏமன் இந்தியாவை விட பல மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது என்பதை திருபாய் அம்பானி கண்டுபிடித்தார். அதனால்தான் திருபாய் அம்பானி 1950களில் தனது மூத்த சகோதரர் ரமன்லாலுடன் வெறும் 17 வயதுல ஏமனுக்கு சென்றார். அங்கு சென்றடைந்த பிறகு ரமன்லால் ஏபஸ்டியன் கம்பெனி பெட்ரோல் பம்பில் திருபாய் அம்பானிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். மேலும் அங்கு பணிபுரிந்த போது அவரது மாத சம்பளம் வெறும் 300 ரூபாய் மட்டுமே. திருபாய் அம்பானி தனது 16 வயதுல ஏமன் நாட்டில் ஏட நகரை சென்று அங்கு ஏபிஸ்கோ நிறுவனத்தில் பெட்ரோல் பங்க் எழுத்தாளராக பணியாற்றினார். அப்போது அவரது ஆரம்ப மாத சம்பளம் வெறும் 300 ரூபாய் மட்டுமே. இந்த பெட்ரோல் பம்பில் பணிபுரிந்த போது திருபாய் அம்பானி மக்கள் முடிந்தவரை அதிக மதிப்புள்ள இந்த பெட்ரோலை வாங்க ஊக்குவிப்பதற்காக பல்வேறு விளம்பர முறைகளை பயன்படுத்தினார். அவர் அவ்வாறு செய்ததற்கான காரணம் பெட்ரோல் பம்பின் வருவாய் கணிசமாக அதிகரித்தது. மேலும் அவரது வேலையில திருப்தி அடைந்த நிறுவன முதலாளி பெட்ரோல் பம்பின் மேனேஜராக ஆக்கப்பட்டார். இப்போது பதவி உயர் காரணமா பெட்ரோல் பம்பில் வேலை செய்த பிறகும் திருபாய்க்கு நிறைய நேரம் மீதம் இருந்தது. எனவே இந்த ஓய்வு நேரத்தை ஏன் ஒரு வேலை செய்யக்கூடாது என்று அவர் நினைத்தார். இப்படி நினைத்து அவரும் ஒரு இடத்துல எழுத்தாளராக வேலை செய்ய தொடங்கினார். நம்மளை இந்தியர்களாகிய நாம் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் நமது தேநீர் பழக்கத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது, அதாவது டீ பழக்கத்தை. மேலும் திருபாய்க்கு தேநீர் அருந்துவது மிகவும் பிடித்திருந்தது. இப்போது இதை பொறுத்தவரை அவருக்கு 2 வழிகள் இருந்தது. ஒன்று, சாலையோரத்தில் 10 பைசாவுக்கு தேநீர் அருந்துவது, அல்லது ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல 1 ரூபாய்க்கு தேநீர் விற்பது. அந்த 10 பைசா தேநீரை தேர்ந்தெடுத்தார். தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஏன் அவ்வளவு பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என யோசித்தார். ஒரு நாள் அவர் தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது அவருக்கு அடுத்த மேசையில் அமர்ந்திருந்த இருவர் பேசுவதை கேட்டார். ஒருவர் மற்றவரிடம் ஏமனில் பயன்படுத்தப்படும் வெள்ளி ரியால் நாணயங்கள்ல வெள்ளி இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வெள்ளியின் மதிப்பு இந்த ரியாலை விட அதிகம். அதாவது அதன் மதிப்பு
அதுவும் 10 மடங்கு அதிகம் என கூறினார். யாராவது அதை உருக்கி பிரித்தெடுத்தா அப்போது அவருக்கு ஒரு பெரும் செல்வம் கிடைக்கும். இப்போது இந்த பணக்காரர்கள் அதை பற்றி வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தாலும் திருபாய் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டார். அவர் ஒரு இயந்திரத்தை வாங்கினார். பின்னர் மில்லியன் கணக்கான நாணயங்கள் சேகரித்தார். பின்னர் அந்த மில்லியன் கணக்கான நாணயங்கள் உருக்கப்பட தொடங்கினார். திருபாயின் வேலை முன்னேற முன்னேற சந்தையில நாணயங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்குள்ள பல லட்சம் நாணயங்களை உருக்கி அதை இந்தியாவின் ரூபாயாக மாற்றிவிட்டார். மேலும் இந்த நாணயங்கள் எங்கே செல்கின்றன என்று அரசாங்கம் கவலைப்பட்டது. நண்பர்களே, இந்த விஷயத்தை விசாரிக்க அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை அமைத்த போது திருபாய் அம்பானியின் பெயர் அடிபட்டது. இருப்பினும் காவல்துறை அவரது மறைவிடத்தை அடைவதற்குள் திருபாய் எல்லா பணத்தையும் சேகரித்துக் கொண்டு இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டார். திருபாய் வீட்டிற்கு திரும்பினார். அவர் வேலையை விட்டுவிட்டார் என்பதை கேட்டதும் அவரது தந்தை மிகவும் கோபமடைந்தார். உறவினர்களும் அவரை கடுமையாக விமர்சித்தனர். ஆனாலும் அவர் யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்கவில்லை. ஏமன்ல இருந்து திரும்பி வந்து கிராமத்தில் சிறிது காலம் கழித்த பிறகு அவர் கோகிலா பெண்ணை மணந்து பின்னர் தனது சொந்த தொழிலை தொடங்க மும்பைக்கு குடிபெயர்ந்தார். 1958ஆம் ஆண்டுல 0 மூலதனத்துடன் தனது சொந்த தொழிலை தொடங்கினார். இங்கே வர்த்தகர்கள் ஒரு சங்கத்தை உருவாக்கியுள்ளனர். மேலும் அவர் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு புதிய தொழிலதிபரும் இந்த தொழில நுழைய அனுமதிப்பதில்லை. யாராவது நுழைய விரும்பினா அவர் முதல்ல சங்கத் தலைவரிடம் அனுமதி பெற வேண்டும். இவ்வாறு ஒரு புதிய துறையில நுழைவது திருபாய் அம்பானிக்கு மிகவும் சவாலாக இருந்தது. கடின உழைப்புக்கு பிறகு இந்த அனுமதியை பெற்றிருந்தாலும் பின்னர் அவர் யாரிடமிருந்து பங்குகளை வாங்கினாரோ அந்த தொழிற்சாலைகளும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருந்ததையும் இறுதி பொருள் யாருக்கு விற்கப்பட்டதோ அவர்களும் ஒரு தனி சங்கத்தை கொண்டிருப்பதையும் கண்டுபிடித்தார். இவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடைத்தரகர்களை சுரண்டி கொண்டிருந்தனர். இதற்கு காரணம், ஒருபுறம் தொழிற்சாலை உரிமையாளர்கள் நூலை அதிக விலைக்கு விற்றனர், மறுபுறம் வாங்குபவர்கள் அதை குறைந்த விலைக்கு வாங்கினர். இவை அனைத்தையும் கண்ட திருபாய் அம்பானியும் அவரை போன்ற பல தொழிலதிபர்களும் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்தனர். இவை அனைத்தையும் கண்ட திருபாய் அம்பானி ஒரு பெரிய முடிவை எடுத்து ஏமனின் வெளியே உருக்கிய பணங்களை அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தார். தனது சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று திரட்டி தொழிற்சாலையிலிருந்து பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் தங்களது முழு லாப பங்கையும் பெற முடிவு செய்தார். இருப்பினும் இது மும்பையின் பல பெரிய தொழிலதிபர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் அவர்கள் ஒரு IAS அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து கொள்முதல் செய்வதற்கான ஏலங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை பூட்ட செய்தனர். ஆனால் நண்பர்களே, திருபாய் அம்பானி மற்றவர்களை விட குறைந்த புத்திசாலி அல்ல. கிடங்கு பூட்டப்பட்டிருப்பதை கண்டதும் அவர் தனது எதிர்ப்பு தெரிவிக்க தொழிற்சங்கத்தை அழைத்தார். அவர் தனது உறுப்பினர்களுடன் சேர்ந்து தனது அனைத்து பொருட்களையும் அந்த IAS அதிகாரியின் வீட்டுக்கு முன்பாக குவித்து வைத்தார். சில மணி நேரங்களுக்குள்ள மூத்த அதிகாரிகள் அந்த IAS அதிகாரியின் வீட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் வீட்டின் முன் சரக்குகள் சிதறி கிடப்பதை கண்டார். தனது வேலையை காப்பாற்றிக் கொள்ள அந்த IAS அதிகாரி சில நிமிடங்களிலேயே பூட்டுகளை திறக்க வைத்தார். மேலும் திருபாய் அம்பானி உட்பட அந்த தொழிலதிபர்கள் அனைவரின் வியாபாரமும் மீண்டும் தொடங்கியது. இப்போது நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் பின்னர் சம்பக்லால் தாமனிக்கும் திருபாய் அம்பானிக்கும் இடையே ஒரு தகராறு இருந்தது. உண்மையில் அவர்களின் வியாபார மனப்பான்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தது. 1965 சம்பக்லால் தமானி கூட்டாண்மையை முடிவு கொண்டு வர முடிவு செய்தார். இருவரும் பிரிந்தனர். 1966 திருபாய் அம்பானி குஜராத்தின் நருடாவில் ஒரு ஜவுளி ஆலையை தொடங்கி அதன் பின் திரும்பி பார்க்கவே இல்லை. அதே காலகட்டத்தில் மறுநிரப்பு உரிமங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் கீழ் வர்த்தகர்கள் வெளிநாடுகளில் இருந்து மலிவான துணிகளை இறக்குமதி செய்ய முடிந்தது. ஆனால் அந்த துணிகளில் சிலவற்றை மீண்டும் தயாரித்து மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனையாக இருந்தது. திருபாய் அம்பானி தனது புச்சல்தனமான சேமிப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு துணிகளை வாங்கினார். பின்னர் அவர் அதிலிருந்து டி-ஷர்ட்டுகள், சால்வைகள் மற்றும் ஷார்ட்ஸ்கள் போன்ற பல்வேறு ஆடைகளை தயாரிக்க தொடங்கினார். இது அவரது மூத்த சகோதரர் ரமன்லால் அம்பானியின் மகன் விமல் அம்பானியின் பெயரால பெயரிடப்பட்டது. இப்போது இயந்திரங்கள் நிறுவப்பட்டு ஆடை உற்பத்தியும் பெருமளவில் நடைபெற்று வந்தது. ஆனால் அவர்கள் சந்தையில் நுழைவதை தடுக்க மற்ற ஜவுளி உரிமையாளர்கள் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினர். உண்மையில் அவர் தனது சில்லறை விற்பனையாளர்கள் அனைவரிடமும் அவர்கள் திருபாய் அம்பானியிடமிருந்து பொருட்களை வாங்கினா இனிமேல் அவருக்கு பொருட்களை வழங்கக்கூடாது என்று கூறினார். ஆனால் மற்ற ஜவுளி உரிமையாளர்களின் இந்த சதியால் கூட திருபாய் அம்பானியை தடுக்க முடியவில்லை. திருபாய் நாடு முழுவதும் பயணம் செய்து சில்லறை விற்பனையாளர்கள் தன்னிடம் மட்டுமே பொருட்களை வாங்க வேண்டும் என்று உறுதியளித்தார். அனைத்து சில்லறை விற்பனையாளர்களும் நஷ்டம் ஏற்பட்டால் தன்னிடம் வர வேண்டும் என்றும் அந்த நஷ்டத்தை தானே ஏற்றுக்கொள்வேன் என்றும் லாபம் ஈட்டினா அதை அவர்களே வைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். திருபாயின் இந்த வாக்குறுதி மொத்த விற்பனையாளர்களை கவர்ந்தது. மேலும் அவர்கள் அவரிடமிருந்து அதிக அளவில் ஆடைகளை வாங்கினர். இப்போது சந்தையில் உள்ள மற்ற பிராண்டுகளை விட பாலிஸ்டரின் தரம் உயர்ந்ததாக இருந்தால விமல் ஆடைகளுக்கான தேவை வேகமாக வளர தொடங்கியது. நண்பர்களே, ஒரு காலத்துல ஒரே நாள்ல நாடு முழுவதும் 100 விமல் ஷோரூம்கள் திறக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் விமல் நம்பர் 1 பிராண்டாக மாறியது. பாலிஸ்டர் ஒரு பிராண்டாக மாறியது. மேலும் உலக வங்கி குழு திருபாய் அம்பானியின் நரோடா ஜவுளி ஆலையை ஆய்வு செய்த போது அதனை இந்தியாவின் சிறந்த ஜவுளி ஆலை என்று அறிவித்தது. மேலும் அங்கு தயாரிக்கப்பட்ட ஜவுளிகள் வளர்ந்த நாடுகளின் தரத்தின்படியும் மிகவும் சிறந்தவையாக இருந்தது. இருப்பினும்
மேலும் திருபாய் அம்பானிக்கு இந்த பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அவரது போட்டியாளரான நூஸ்லி வாடியா 1970கள் மற்றும் 1980களில் அவரது வர்த்தக போட்டியாளரான பாம்பே டையின் தலைவராக இருந்த நூஸ்லி வாடியா பல சட்ட போராட்டங்களை நடத்தினார். பாலிஸ்டர் உற்பத்தி மற்றும் மூலப்பொருட்களான பயன்பாட்டில் ஏற்பட்ட இந்த மோதல் இந்திய கார்ப்பரேட் வரலாற்றில் மிக நீண்ட மோதலாக கருதப்படுகிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் PTA முறையை பயன்படுத்தி உற்பத்தி செலவை குறைத்த போது பாம்பே டையிங் DMT முறையை பயன்படுத்தியது. அம்பானி விஸ் வாடியா இது இரு நிறுவனங்களுக்கு இடையே கடுமையான விலை போரை உருவாக்கியது. திருபாய் அம்பானி அரசு அதிகாரிகளை கையாண்டு தனக்கு சாதகமான வரி மற்றும் இறக்குமதி சலுகைகளை பெற்றதாக வாடியா தரப்பு குற்றம் சாட்டியது. இந்த மறுநிரப்பல முறையற்ற முறையில் பயன்படுத்திக் கொண்ட போது அவர் திருபாய் அம்பானிக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த பிறகு 100% தயாரிப்பும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள்ல எங்கே கூறப்பட்டுள்ளது என்று அம்பானி தெளிவுபடுத்தினார். உண்மையில் திருபாய் அம்பானி வெளிநாட்டு துணிகளால் செய்யப்பட்ட சில ஆடைகளை வெளிநாட்டு சந்தைக்கு அனுப்பிவிட்டு மீதமுள்ளவற்றை உள்நாட்டு பயன்பாட்டுக்காக வைத்துக் கொள்வார். நம்மளே இது அவருடைய ஒரு உத்தி. அவர் தனது தொழிலுக்கு கணிசமான லாபத்தை ஈட்டினார். மேலும் விமல் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒரு நல்ல பெயரை நிலைநாட்டுவதில் வெற்றி பெற்றார். விமல் என்பது திருபாய் அம்பானியால 1966ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் கீழ் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜவுளி பிராண்ட் ஆகும். இந்த பிராண்டு திருபாய் அம்பானியின் மூத்த மகனின் பெயரால அழைக்கப்பட்டது. இந்த துறையில் வெற்றி பெற்ற பிறகு திருபாய் அம்பானி படிப்படியாக தனது தொழிலை பல துறைகளுக்கு விரிவுபடுத்த தொடங்கினார். மே 8, 1973 அன்று அந்த நிறுவனத்துக்கு ரிலையன்ஸ் என்று பெயரிடப்பட்டது. 1977 மற்றும் 1977க்கு பிறகு இடையில அதன் ஆண்டு வருவாய் 1 கோடியாக இருந்தது. நண்பர்களே, 1978 ஜனவரி மாதம் வந்தது. அப்போது திருபாய் அம்பானி சுதந்திர இந்தியாவின் முதல் IPO-வை தொடங்கும் யோசனையை உருவாக்கி தனது நிறுவனத்தை பம்பாய் மற்றும் அகமதாபாத் பங்கு சந்தைகளில் பட்டியலிட்டார். 2.8 மில்லியன் ஈக்விட்டி பங்குகளை கொண்ட ஒரு IPO பங்கு வைத்திருந்தார். ஒரு பங்குக்கு 10 ரூபாய் என்ற விலையில வழங்கப்பட்டது. முதலீட்டாளர்கள் அதன் மீது வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். மேலும் 58,000 முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செய்தனர். இந்த பங்கிலிருந்து மக்கள் கணிசமான லாபம் ஈட்டினர். மேலும் இது மிகவும் பிரபலமடைந்ததால 1986 நிறுவனத்தின் வருடாந்திர பங்குதாரர்கள் கூட்டம் நடைபெற்றது. 300 பங்குதாரர்கள் கலந்து கொண்டு இந்திய பெருநிறுவன வரலாற்றில் ஒரு சாதனை படைத்தனர். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த நேரத்தில் பம்பாயில் இத்தனை பேரை உள்ளடக்கக்கூடிய ஒரு அரங்கம் கூட இல்லை. இந்த கூட்டம் ஒரு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. 1980 திருபாய் அம்பானி மகாராஷ்டிராவின் பாதாள கங்காவில் ஒரு பாலிஸ்டர் இழைநூல் தொழிற்சாலையை திறந்தார். மேலும் மிகுந்த முயற்சிக்கு பிறகு அவர் எண்ணெய் உற்பத்திக்கான உரிமத்தையும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றார். இவ்வாறு ஒரு காலத்தில் பெட்ரோல் பம்ப்ல பணிபுரிந்த திருபாய் அம்பானி தனக்கென சொந்த எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தை பெற்றார். பின்னர் 1986 பிப்ரவரி 16 வந்தது. அன்று திருபாய் அம்பானிக்கு முதல் மாரடைப்பு ஏற்பட்டது. உண்மையில் அவர் தனது மகன் முகேஷ் அம்பானியிடம் தனக்கு முதுகில் கடுமையான வலி இருப்பதாக கூறினார். மேலும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பே அவர் சுயநினைவை இழந்தார். இப்போது முகேஷ் அம்பானி அவரை மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து சென்ற போது அடுத்த 42 மணி நேரம் அவருக்கு மிகவும் கவலைக்கிடமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் நண்பர்களே, இவ்வளவு மோசமான நிலையில இருந்த போதிலும் அவருக்கு சுயநினைவு திரும்பியவுடன் அவர் தன் மகனை பார்த்து கவலைப்படாதே என்று கூறினார். மேலும், மகனே, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். இந்த பக்கவாதத்துக்கு பிறகு திருபாய் அம்பானியின் ஒரு கை செயலிழந்தது. ஆனாலும் திருபாய் அம்பானியின் எண்ணம் இது தனது பலவீனமாகிவிடக் கூடாது என்று அவர் தீர்மானித்தார். அதனால 3 மாதங்களுக்கு அவர் தீவிரமாக உடற்பயிற்சி செய்தார். தனது உணவில் மிகுந்த கவனம் செலுத்தினார். மேலும் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் மேற்கொண்டார். அதன் விளைவாக திருபாய் அம்பானியின் கை முன்பை விட மிகவும் சிறப்பாக ஆனது. நண்பர்களே, பிற்காலத்தில் திருபாய் அம்பானி ஒரு பொற்காலத்தில் நுழைந்தார். அப்போது அவரது வணிகங்கள் பல துறைகளில் வேகமாக விரிவடைய தொடங்கின. உண்மையில் 1992 அக்காலத்தில் மிகப்பெரிய இந்திய நிறுவனங்கள் கனவில நினைத்து பார்க்காத ஒன்றை திருபாய் அம்பானி சாய்த்தார். உண்மையில் அந்த ஆண்டு நிறுவனம் உலகளாவிய சந்தையிலிருந்து நிதி திரட்ட தொடங்கியது. அவ்வாறு செய்வதன் மூலம் ரிலையன்ஸ் 1996 திருபாய் அம்பானி 9 USA-உடன் இணைந்து இந்தியாவில் தனது தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஒன் பிரைவேட் லிமிடெடை தொடங்கினார். இதற்கு பிறகு 1998 மற்றும் 2000க்கு இடையில திருபாய் அம்பானி குஜராத்தின் ஜாம்நகர்ல உலகின் மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்தார். நம்மளே, இந்த நேரத்தில் திருபாய் அம்பானி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரபலமடைய தொடங்கும் அளவுக்கு ஒரு பெரிய பேராக மாறியிருந்தார். ஆசியா வீக் இதழ் அவரை 3 ஆண்டுகளாக ஆசியாவின் 50 சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் சேர்த்த போது இந்த புகழ் மேலும் அதிகரித்தது. அதாவது அதிகாரம். இது இந்தியாவுக்கு பெரும் பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. இதன் காரணமாக மற்ற நாடுகளும் இந்தியாவின் ஆற்றலை உணரத் தொடங்கின. இது மட்டுமில்லாம ஜூன் 15, 1998 அன்று திருபாய் அம்பானி பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியால் சிறந்த தலைமைத்துவத்துக்கான டீன்ஸ் பதக்கத்தை பெற்ற முதல் இந்தியரானார். கூடுதலாக திருபாய் அம்பானி 1999 ஆண்டின் சிறந்த தொழிலதிபர் விருதையும் 2001
தி எக்கனாமிக் விருதையும் பெற்றார். எக்கனாமிக் டைம் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கியது. இந்த விருதுகளும் கௌரவங்களும் திருபாய் அம்பானிக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தாலும் அவரது வெற்றியில அவரது மனைவி கோகிலா பெண்ணும் முக்கிய பங்கு வகித்தார். உண்மையில் திருபாய் அம்பானி மும்பைக்கு குடிபெயர்ந்த போது வியாபாரத்துல தனக்கு உதவுவதற்காக கோகிலா பெண்ணிடம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் திருபாய் அம்பானிக்கு எப்போதெல்லாம் ஒரு புதிய யோசனை தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அவரிடம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள சொல்வார். அவர் ஒரு தொழில் தொடங்க சொல்லும் போதெல்லாம் அது குறித்து கோகிலா பெண்ணிடம் கருத்து கேட்பார். நண்பர்களே, இத்தகைய ஆதரவு மற்றும் கடின உழைப்பின் விளைவாகத்தான் மசாலா பொருட்கள் மற்றும் பாலிஸ்டர் விற்பனையுடன் தொடங்கிய திருபாய் அம்பானி 2000 ஆண்டு அளவில் நாட்டின் பணக்காரர்களில் ஒருவராக ஆனார். அவர் தனது தொழிலை 350 சதுர அடி அறையிலிருந்து தொடங்கி குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க தொடங்கினார். தனது கனவை நிறைவேற்றுவதற்காக அம்பானி மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் தனது வேலை நேரத்தை நிர்ணயித்துக் கொண்டு 10 மணி நேரத்துக்கு மேல் ஒருபோதும் வேலை செய்ததில்லை. இருப்பினும் அவரது முதல் மாரடைப்புக்கு பிறகு அவரது உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அதனால அவர் சில நாட்களுக்கு ஒரு முறை ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அவர் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நண்பர்களே, 2002 ஜூன் 24 அன்று திருபாய் அம்பானிக்கு ஒரு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டு மும்பையின் பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அந்த நாள் மீண்டும் வந்தது. அங்குள்ள மருத்துவர்கள் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்தனர். ஆனால் தொடர்ச்சியான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவரது நிலையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதனால்தான் 2002 ஜூலை 6 அன்று தனது 69வது வயதுல அவர் இவ்வுலகுக்கு விடைபெற்று பில்லியன் கணக்கான மதிப்புள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை தனது மகன்களுக்கு விட்டு சென்றார். அவர் இறந்த நேரத்தில் நிறுவனத்தின் வருவாய் 16,000 கோடி எட்டியிருந்தது. மேலும் ரிலையன்ஸ் உலகளாவிய செல்வந்தர் பட்டியலிலும் இடம் பிடித்திருந்தது. இவ்வளவு செல்வத்தையும் புகழையும் அடைந்த பிறகு அவர் மிக குறைந்த அளவிலான நிதி நிலைமையை மட்டுமே பராமரித்தார் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனது வேர்களை ஒருபோதும் மறக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஒரு சாதாரண பக்கோடா விற்பனையாளரால தலைமுறைகள் நீடிக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்தது. ஆனால் திருபாய் அம்பானி அதை சாதித்தார். முக்கியமாக அவர் அந்த நாட்டின் நாணயத்தை அனைத்தையும் உருக்கி அதில் உள்ள வெள்ளியை மட்டும் பிரித்தெடுத்து அந்த காசையே இந்தியாவில் மிகப்பெரிய முதலீடாக மாற்றினார். இதுதான் அம்பானி இந்த அளவுக்கு உயர வர அடித்தளமாக அமைந்தது. ஓகே, நம்மளை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.